ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே மேத்ஸ் டியூட்டோரியல் சென்டர். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டேட் போர்டு மேக்ஸில் சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.5ல் 5வது சம் பார்க்க போகிறோம்ப்பா. இந்த 5வது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A, B, C பிலாங்ஸ் டு N, அதாவது என்னென்ன நேச்சுரல் நம்பர்ஸு ABC 3 வேல்யூ நேச்சுரல் நம்பர் டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் வந்து A இம்ப்ளைஸ் B, ஏலேருந்து பி வர ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது வந்து f of xன்னு கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ 2x + 1 கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஃபங்க்ஷன் ஜின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து b இம்ப்ளைஸ் c, அதாவது b வந்து c-யை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்கப்பா. அப்புறம் அந்த g of x-ஓட வேல்யூ வந்து x² மட்டும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும்தான் ஃபங்க்ஷனு. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் தி ரேஞ்ச் ஆஃப் f of g அண்ட் GOF, அதாவது f of g-யும் GOF-ம் அதோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சொல்யூஷன் போட்டு ஃபஸ்ட்டு f of g கண்டுபிடிக்கணும். ஸோ f of g எப்படி கண்டுபிடிக்கலாம்னா f of போட்டு g of xன்னு போடணும். ஸோ ஈக்குவல் டு போட்டு f போட்டு g of x-ஓட வேல்யூ எப்பயும் போல் எழுதுங்க, x² எழுதுங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன வரும்னா எப்போ எழுதுவோம்ல ரீப்ளேஸ் பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக x² ரீப்ளேஸ் பண்ணணும். எதுலனா f of x ஃபங்க்ஷனில் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போனா f of x² ஸோ 2 இந்த எக்ஸுக்கு பதிலாக x² போடணும், +1 போடணும். ஓகே அப்பா. இப்போ இதைத்தான் நம்ம வந்து ஒய்ன்னு எடுத்துக்கணும். ஸோ y போட்டு 2x² + 1 போட்டு ப்ராக்கெட்டில் வந்து ப்ராக்கெட் இல்லை, இதை ஒய்ன்னு எடுத்துக்கிட்டு இப்போ ரேஞ்சு தானே கேட்டிருக்காங்க. இப்போ f of g-யோட ரேஞ்ச் வந்து எப்படி எழுதணும்னா இப்போ ரேஞ்சு ஈக்குவல்ட்டுன்னு போட்டு இந்த மாதிரி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி y போட்டு ஸ்லாஷ் போட்டு y = 2x² + 1. ஸோ இதுதான் ரேஞ்சு. எதோட ரேஞ்சு? f of x-ஓட ரேஞ்சு. கமா போட்டு x பிலாங்ஸ் டு n, ஸோ என்ன டிபெண்ட் பண்ணி இருக்குது x அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் g of f-ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ g of f எப்படி கண்டுபிடிக்கணும்னா g of போட்டு f of xன்னு எழுதணும். ஸோ ஈக்குவல் டு போட்டு g போட்டு f of x-ஓட வேல்யூ இங்கே என்னப்பா வரும்? 2x + 1 கொடுத்துருக்காங்களா. ஸோ அதை அப்படியே இங்கே எழுதிருங்க. இதே மாதிரி அடுத்த ஸ்டெப்பில் ரீப்ளேஸ் x by 2x + 1 போட்டு in g of xன்னு போடுங்க. அப்போனா g of 2x + 1 போட்டு x² இருக்குன்னா ஸோ x² பதிலாக 2x + 1² போடணும். ஸோ இதை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கணும். ஸோ ஒய்ன்னு எடுத்துக்கிட்டு 2x + 1² எழுதிக்கணும். ஸோ இதைத்தான் நம்ம வந்து ரேஞ்சாக எடுத்துக்கணும். ஸோ ரேஞ்சு ஈக்குவல்னு போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஒய்ன்னு போட்டு அப்புறம் ஸ்லாஷ் போட்டு y = 2x + 1² போட்டு x பிலாங்ஸ் டு n போடணும். ஸோ அவ்வளோதான்ப்பா இந்த சம்மு, அதாவது ரேஞ்சுன்னு எழுதணும். ஸோ ரேஞ்சுனாலே ஒயின்னு போட்டு இந்த மாதிரி எழுதணும். ஸோ இந்த வேல்யூ தான் அப்படியே ரேஞ்சு எழுதணும். ஸோ ரேஞ்ச் வந்து இந்த ரேஞ்சில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ x பிலாங்ஸ் டு என்னன்னு எழுதணும். அவ்வளோதான்ப்பா இந்த சம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.